ஒரு படம் பார்க்க நம்ம கோயில்பேட்டில இருந்து மதுரை வரைக்கும் போனோம்னு சொன்னா நம்புவீங்களா? அதுவும் 10 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஒரு பழைய படத்துக்காக போனோம்னு சொன்னா நண்பா ஓ நண்பா என் காதல். ஆமாங்க, அந்த அளவுக்கு ஒர்த்தான நம்ம நோலன் மாமா எடுத்து 2014 வெளிவந்த இன்டர்ஸ்டெல்லார் படம் பார்க்க தான் மதுரை ரேடியன் சினிமாஸ்க்கு போயிருந்தோம். தியேட்டர் பார்க்கிறதுக்கே சங்கர் பட செட் மாதிரி சும்மா பிரம்மாண்டமா இருந்தது. என்னடா மோகன காணோம்னு பாக்குறீங்களா? அவர் இந்த மாதிரி ஆங்கில படம்லாம் பார்க்க மாட்டாரு. அவர் பார்க்குற மூவிஸ்லாம் வேற வேற கண்ட்ரி டிராவல் பண்ணி தான் பார்க்க முடியும். ஸோ அவருக்கு சப்ஜெக்டாக தான் சினிபுழுதி அஜய் வந்திருக்காரு. இவரை நாங்கள் செல்லமா வாரிசு அஜயன் கூட சொல்லுவோம். ஸோ அதை பற்றின ஃப்ளாஷ்பேக் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா செப்பரேட்டாக வீடியோவே போட வேண்டியிருக்கும். ஸோ கமிங் பேக் டு த பாயிண்ட், உள்ள போன உடனே சீட்ஸ்லாம் கம்மியாக இருந்தாலும் ஸ்க்ரீன் சும்மா செம்ம பெருசாகவே இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் இன்ட்ரெஸ்டெல்லாரே பார்க்குறேன். நம்மலாம் 2014 கத்தி பூஜைன்னு செலிப்ரேட் பண்ணுறப்போ தலைவன் அப்பவே அவ்வளோ அட்வான்ஸாக எடுத்து வச்சிருக்கான். எவ்வளோ அட்வான்ஸ்னா இப்போ பார்த்தாலும் அதை புரிஞ்சிக்க கஷ்டமாக தான் இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். மற்றபடி படத்தில் விஎஃப்எக்ஸ் மேக்கிங்லாம் நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நோலன் தான். என் மியூசிக்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிஜிஎம் தாங்க. அதை சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி போட்டு நொறுக்கி விட்டாங்க. இன்ட்ரோல் போட்டாங்க. வெளியே வந்து மெனுவை பார்த்தா வழக்கம் போல எல்லாமே 150க்கு மேல தான் இருந்தது. ஓரமா ஒரே ஒரு டிஷ் மட்டும் 20 ரூபாய்க்கு இருந்தது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா தண்ணி பாட்டில் தான். அதை மட்டும் வாங்கி குடிச்சிட்டு மிச்ச படத்தை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். படம் பார்க்கறப்பவே டவுட்ஸ்லாம் இருந்துட்டே இருந்தது. பக்கத்துல சினிபுழுதி அஜய் கிட்ட கேட்டு கிளியர் பண்ணிட்டே இருந்தேன். படத்தை பத்தி கேட்டீங்கன்னா சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆகும், எமோஷனல் ஆகும், இதாண்டா சினிமா அப்படிங்கிற மாதிரி எடுத்து வச்சிருக்காப்ல. படத்தை முடிச்சுட்டு மதுரையிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்பாட்டுக்கு தான் சாப்பிட போயிருந்தோம். அது என்னங்கறத நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். நன்றி, வணக்கம்.